குர்ஆனில் கூறப்பட்ட நிகழ்ச்சிகளில் உண்மையான சம்பவங்கள். ஆதாமின் படைப்பு. அல்லாஹ் வானவர்களிடம் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தப் போவதாக அறிவித்தான். வானவர்கள் பூமியில் இரத்தப்பொழிவும் குழப்பமும் ஏற்படும் என்பதை குறிப்பிட்டனர். ஆனால் அல்லாஹ் மனிதனை உருவாக்குவதற்கான தன்னுடைய ஞானம் மிக உயர்ந்தது என்றும், அவர்கள் அறியாத பல விஷயங்களை தாம் அறிவதாகவும் தெரிவித்தான். பின் அல்லாஹ் ஆதமுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் இயல்புகளையும் கற்றுக் கொடுத்தான். பின்னர் அந்த அறிவை மாணவர்களுக்கு முன் வெளிப்படுத்தி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை காட்டினான். அல்லாஹ் வானவர்களுக்கு ஆதமுக்கு மரியாதையாக சுஜூது செய்ய கட்டளையிட்டான். அனைத்து வானவர்களும் கீழ்ப்படிந்தனர். ஆனால் இபிலிஸ் அகந்தையால் மறுத்தான். அவன், நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், ஆதாம் மண்ணிலிருந்து என்று பெருமை கொண்டான். அதனால் அவன் அல்லாஹ்வின் அருளிலிருந்து விரட்டப்பட்டான். இபிலிஸ் மனிதர்களை நேரான பாதையிலிருந்து விலக்குவேன் என்று சபதம் செய்தான். முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் இருந்து வந்து மனிதர்களை ஏமாற்றுவேன் என்று கூறினான். அல்லாஹ் உண்மையான இறை அடியாளர்கள் அவனால் வழி தவற மாட்டார்கள் என்று அறிவித்தான். இதன் பாடம், ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து காப்பதே அல்லாஹ்வின் அருளே.